ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் தேவ செய்திக்கு செல்லும் முன்பாக தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்கப்பா. இந்த நாளிலும் நீங்கள் இடைப்படுங்க. உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க ஆவலாக இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை, நீ பராக்கிரமசாலி, நீ பராக்கிரமசாலி. அநேக வேளைகளில் நாம் சோர்ந்து போயிருக்கிறோம். என்ன செய்வது, எங்கே போவது, பயம், திகில், யார் நம்மளுக்கு உதவி செய்வா? ஆண்டவர் சொல்கிறாரு, யாரும் உதவி செய்ய வேண்டாம், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு துணை நிற்பேன். இங்கே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேட்ட கிதியோன் என்ன சொன்னா தெரியுமா? யார், நானா பராக்கிரமசாலி? கர்த்தர் எங்கள் கூட இருந்தா நாங்கள் ஏன் இப்படி பாடுபடணும்? கர்த்தர் எங்களை மீதியானியர் கையில் ஒப்பு கொடுத்து விட்டார். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ இஸ்ரவேலை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். ஒரே மனுஷனை அடிப்பது போல நீ அவங்கள நிர்மூலமாக்கிடுவ, நீ அவங்கள மேற்கொள்ளுவ என்று ஆண்டவர் சொல்கிறார். இவனுக்கு நம்பிக்கையே இல்லை. ஆண்டவர் அந்த காலத்திலலாம் செய்த அற்புதங்கள் எங்கே? எங்கள் முன்னோர்கள், எங்கள் பிதாக்கள் சொன்ன அந்த அற்புதங்கள்லாம் எங்கே நடக்குது? அப்படிங்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போவ, நீ மேற்கொள்ளுவ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? ஒரு உறுதியான வார்த்தையை ஆண்டவர் சொல்லி அனுப்பினார். நடந்தது என்ன? ஆண்டவர் அந்த கிதியோனை கொண்டு ஒரு பெரிய ஜெயத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொண்டு வந்தார். எந்த மீதியானியருக்கு பயந்து இவன் போரடித்து கொண்டிருந்தானோ அதே மீதியானியரை மேற்கொள்ளும்படியான பலனை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். எப்படி? யுத்தத்துக்கு எல்லாரையும் கூடும்போது ஆயிரக்கணக்கில் திரண்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இவ்வளோ பேர் வந்தாங்கன்னா எங்களால் தான் ஜெயம், நாங்கள் தான் சண்டை போட்டு ஜெயிச்சோன்ட்டு உங்கள் ஆட்கள் சொல்லிடுவாங்கப்பா. எனக்கு இவ்வளோ பேர்லாம் வேண்டாம், கொஞ்சம் பேர் போதும்ன்ட்டு ஆண்டவரே கழிக்கிறதுக்கு எப்படி கழிக்கணும்னு சொல்லி கொடுத்து கழிக்க வைக்கிறாரு. கடைசியில் 300 பேரை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். மீதியானியர்கள் அவர்களே தங்களுக்குள்ள வெட்டுண்டு போகும்படியாய் கர்த்தர் செய்கிறார். அந்த கர்த்தர் ஒரு யுத்தத்தை நடத்தும் போது ஆண்டவர் வெற்றியை கட்டாயம் உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யுங்க அப்படின்ட்டு சொல்லும்போது நீங்கள் தயங்கக்கூடாது. இதுக்கு நான் தகுதி இல்லையே, இதிலெல்லாம் நான் செய்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லையே, இது நான் எப்படி செய்வேன் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. தைரியமாக காலை எடுத்து வைங்க, மீதியை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுத்து இதை செய் மகனே, இது செய் மகளே என்று சொல்லும்போது எசிடேட் பண்ணாதீங்க. இது எனக்கெல்லாம் முடியாது, இது எனக்கு தெரியாது, இது எனக்கு புதுசு அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆண்டவரை நடத்துவார். ஆண்டவர் உங்களை தகுதிப்படுத்துவதற்கு தேவையான ஆட்களை கர்த்தர் அனுப்பி உங்களை தகுதிப்படுத்தி உங்களை நேர்த்தியாய் நடத்தி தன்னுடைய திட்டத்தை ஆண்டவர் சூப்பராக நிறைவேற்றுவார். அது உங்கள் கண்களுக்கே அது ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த அந்த கிதியோன் இப்போவும் என்னாச்சு? அவனுக்கு பயம், சந்தேகம். அவனுக்கு இருக்கிற சந்தேகத்தை எல்லாவற்றையும் அவர் தீர்த்தார். அடையாளங்கள் கேட்டான், அடையாளத்தை ஆண்டவர் கொடுத்தார். அடையாளத்தை கொடுத்து அவனை தைரியப்படுத்தி அவனை கொண்டு போனார். அவனை எக்யூப் பண்ணி அவனை ஒரு நல்ல ஒரு யுத்த வீரனாக மாற்றி ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்து அவன் நியாயாதிபதியாய் இருக்கும்படியாய் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் கர்த்தர் செய்தார். அதே போல தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ பராக்கிரமசாலி. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் யோனத்தான் சொல்கிறாரு தன்னுடைய ஆயுததாரியை பார்த்து,
அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும். இந்த காரியம் நிறையா பேர் இருந்தால் தான் செய்ய முடியும் அப்படின்ட்டு கிடையாது கர்த்தருக்கு. அவர் நினைத்தா ஒரே மனுஷனை கொண்டு செய்து முடிப்பார். இங்கே என்ன நடக்குது? பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் நடக்கிறது. அங்கே சவுல் மாதுளம் செடி பக்கத்தில் யுத்தம் செய்ய வேண்டிய ராஜா அங்கே இளைப்பாறுகிறார். அவரு கூட 600 சேவகர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இது யோனத்தான் தன்னுடைய தகப்பனாகிய சவுல் இடத்துலையும் சொல்லலை, மற்ற சேவகர்கள் இடத்துலையும் சொல்லலை, யார் இடத்துலையும் சொல்லாமல் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு கர்த்தர் அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்று சொல்லி பெலிஸ்தியரின் பாளையத்துக்கு ஏறி செல்கிறான். அங்கே 2 செங்குத்தான பாறை இருக்குது, அந்த பாறையில் ஏறி போகணும். இங்கே இவனும் ஒரு அடையாளத்தை தன்னுடைய ஆயுததாரிக்கிட்ட சொல்லுறார். இப்போ நம்ம அங்கே பெலிஸ்தியர் முன்பாக நம்ம போகிறவங்க போல காண்பிப்போம். அவர்கள் நம்மை பார்த்து மேலே ஏறி வாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஏறி போவோம். கர்த்தர் பெலிஸ்தியரை நம்ம கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதற்கு இதுவே அடையாளம் என்று சொல்லி அங்கே போகிறாங்க. பெலிஸ்தியருக்கு தங்களை காண்பிக்கிறாங்க. அதே போல் பெலிஸ்தியர் என்ன சொல்கிறாங்க? ஏறி வாங்கப்பா, உங்களுக்கு நாங்கள் பாடம் கற்பிக்கிறோம், ஏறி வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே யோனத்தானும் ஆயுததாரியும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அங்கே ஏறி போனாங்க. ஏறி போய் கர்த்தர் இன்னைக்கு பெலிஸ்தியரை நம்ம கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்பி அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். அந்த யுத்தத்தில் பயங்கர ஜெயம். ஆண்டவர் அந்த நாளில் அவங்களுக்கு சாதகமாக, யோனத்தானுக்கு சாதகமாக அங்கே பூமி அதிர்ச்சியை உண்டு பண்ணினார். இது கர்த்தரால் உண்டான பயங்கரம் அங்கே பெலிஸ்தியருக்கு உண்டாயிற்று. அல்லேலூயா. கர்த்தரை நம்பி கர்த்தருடைய காரியமாய் கர்த்தருக்காக எழுந்து செயல்படும் போது ஆண்டவர் உங்களுக்கு சாதகமாய் பல காரியங்களை செய்து முடிப்பார். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். கர்த்தரை நம்பி ஒரு காரியத்தில் கர்த்தருக்காக இறங்குகிறீங்கன்னா தைரியமாக இறங்குங்க. கர்த்தரே உங்களுக்கு துணை நிற்பார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் இங்கு ஆசா சொல்லுகிறார், பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். இங்கே என்ன நடக்குது? அங்கே எத்தியோப்பியா 10 லட்சம் பேரோடும் 300 ரதங்களோடும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வருகிறார். இங்கே கணக்கெடுத்து பார்த்தா யூதாவில் 3 லட்சம் பேர், பென்யமீனில் 2,80,000 பேர், 6 லட்சம் கூட இல்லை. அங்கே 10 லட்சம் பேர், 300 ரதங்கள். அப்போதான் ஆசா தைரியமாக புறப்பட்டு போகிறான். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்று சொல்லி அங்கே புறப்பட்டு போய், கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களுக்கு துணை நிற்கும், நீரே எங்கள் தேவன். மனுஷன் மேற்கொள்ளக்கூடாது, எங்களை மனுஷன் மேற்கொள்ளக்கூடாது என்று ஜெபிக்கிறார். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த எதிரிகள் மேலே ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எத்தியோப்பியாவை 10 லட்சம் ஜனங்கள், 6 லட்சம் ஜனங்கள் எங்கே இருக்குது பாருங்கள். இஸ்ரவேலில் வெறும் 6 லட்சம் கூட இல்லை, அங்கே 10 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள். ஆண்டவர் அந்த போரில் அவர் நின்று யுத்தத்தை நடத்தினார். உங்களுக்கு விரோதமாக உங்களை காட்டிலும் பலம் உள்ளவர்கள் உங்களை ஒடுக்குறாங்களா? கவலையே படாதீங்க. கர்த்தர்கிடத்தில் உங்களுடைய கவலைகளை அவர்கிடத்தில் சாட்டி விடுங்கள். அவர் பார்த்து கொள்ளுவார்.
உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். உங்களுக்கு தேவையானது, உங்களுக்கு என்னது எப்போ தேவை என்பதை அவர் சந்தித்து அதை நேர்த்தியாக உங்களுக்கு நடத்துவார். ஒருவேளை கோர்ட்டில் கேஸு, ஐயோ நாங்கள் உண்மையாக தான் இருந்தோம், எங்களுக்கு விரோதமாக கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த கேஸ் ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டுருக்கு, எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு சத்துவம் இல்லை, எங்களுக்கு பண பலனும் இல்லை, ஆள் பலனும் இல்லைன்ட்டு ஏங்கி கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். உங்கள் மேலே நியாயம் இருந்ததுன்னா கட்டாயம் ஒடுக்கிற யாவருக்கும் கர்த்தர் நீதி நியாயத்தை செய்கிறார். செப்பனியா 3:19 அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே போகாது. கர்த்தரை தன்னுடைய நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்பி இருக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. இங்கே ஆசா, ஆண்டவரே உங்களை நம்பி தான் நாங்கள் இந்த யுத்தத்துக்கு வந்திருக்கிறோம், நீங்கள் தான் எங்களுக்கு ஜெயத்தை தரணும்னு சொன்னார். அதே போல் ஆசாவினுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அங்கே ஜெயத்தை கொடுக்கிறார். திரளான ஜனங்கள், திரளான படைகள் எது இருந்தாலும் கவலை இல்லை. தாவீதை பாருங்க, ஒரு நாட்டின் ராஜா எதிர்த்து வந்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பாருங்க, ஒரு நாட்டின் ராஜா எதிர்த்து வந்தார். இவர்களெல்லாம் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றார்கள். கர்த்தருக்காக தங்கள் கால்களை எடுத்து வைத்தார்கள். கர்த்தருக்காக வைராக்கியமா, நம்பிக்கையா, விசுவாசமா நீங்க ஒரு காரியத்தில் இறங்கினா கர்த்தர் கட்டாய ரட்சிப்பை உண்டு பண்ணுவார். இங்கே இதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறது, உங்களை கொண்டு உங்கள் கிராமத்தை ஆண்டவர் ரட்சிப்பார், உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் ரட்சிப்பார். ஆண்டவருக்கு இது என்ன கொண்டு எப்படி செய்வார், நானும் பார்த்துறவானா அப்படின்னு நீங்கள் நம்பலாம். நீங்கள் நம்பாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், கட்டாயம் நான் செய்வேன், கட்டாயம் நான் அற்புதத்தை செய்வேன். எனக்கு கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேக பேராகிலும் எனக்கு செய்கிறதுக்கு முடியும். பலம் உள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்கிறது எனக்கு லேசான காரியம். நீ பராக்கிரமசாலி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ ரட்சிப்பாய். ஆண்டவர் பாருங்க, மீன் பிடிக்கிற சாதாரண பேதுருவை அசாதாரணமானவனாய் மாற்றினார். ஆண்டவர் அழைத்தது எப்படி அழைத்தார்? நீ இன்னைக்கு மீன் பிடிக்கிறப்பா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன். எல்லாரும் பார்த்த வேத பாரகர் பரிசேயர்லாம் சொன்னாங்க, இவங்கெல்லாம் மீனவர்ப்பா. ஆனால் அதே மீனவரை கொண்டு பல இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்யக்கூடுமானால் ஏன் உங்களை கொண்டு செய்யக்கூடாது? ஏன் உங்களை பயன்படுத்த ஆண்டவரால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் கட்டாயம் உங்களை பயன்படுத்துவார். ஆண்டவர் கட்டாயம் உங்களை தன்னுடைய கரத்தில் பலத்த ஆயுதமாய் எடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் எடுத்து பயன்படுத்துகிற நாட்கள் வந்து விட்டது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ஜாதிகளும் ராஜாக்களும் நடந்து வருவார்கள். உங்கள் ஆண்டவர் நட்சத்திரங்களைப் போல ஜொலிக்க செய்வார். பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். கர்த்தர் நமது பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? கர்த்தருக்காக எழும்பி செயல்படுவோம். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, அருமையாக தந்திருக்கிற இந்த நல்ல செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீங்கள் எங்களோடு கூட முகமுகமாக பேசியிருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் நீங்கள் செய்வீங்கப்பா. நாங்கள் ஒரு பொருட்டல்ல, ஆனால் எங்களோடு கூட இருக்கிறவர். நீர் பெரியவர், நீர் பெரிய காரியங்களை செய்வீங்க. உடைய பலத்த கருத்துக்குள்ளே எங்களை ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.